அனைவருக்கும் வணக்கம். நம்ம டே ஷீட் நம்பர் 7 ஐஎன்எம்ல பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, வகுப்புவாதம் மற்றும் தேசப் பிரிவினை, புரட்சிகர இயக்கங்கள், இறுதிக்கட்ட போராட்டம், அது மட்டும் இல்லாம பத்திரிகைகள் மற்றும் இதழ்கள்ல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஐஎன்எம் கன்டென்ட் இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஸோ நமக்கு முக்கியமான நெறைய கேள்விகள் இந்த பகுதியில கேட்கப்பட்டிருக்கு. சமீபத்தில நடந்த 2, 3 எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் நெறைய வந்திருக்கு. சரிங்களா? இப்ப இத இன்னும் கொஞ்சம் அழுத்தம் குடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாரி ஐஎன்எம்மோட பிஒய்க்யூவ நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு போனாலே, ஐஎன்எம்லேருந்து வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு நம்ம ஒரு 60-70% ஈஸியா டாக்கிள் பண்ணிற முடியும். சரியா? ஐஎன்எம்ம பொறுத்தவரைக்கும் அதுதான் நமக்கு பேஸாவே இருக்கு. சரியா? ஸோ நம்ம கன்டென்ட் எல்லாத்தையுமே படிச்சுருவோம். ஆனா பிஒய்க்யூ பார்த்துட்டு போறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ முதல் கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1937ல் இருந்து 1947 வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணம் ஆகும். முஸ்லிம் லீக்குக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. The period from 1937 to 1947, Pakistan movement gathered momentum. The Muslim League began to command a mass following அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ அசர்ஷன் கரெக்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, 1937 தேர்தல்ல முஸ்லீம் லீக் அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதன் பிறகு தான் முஸ்லீம் லீக்குக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி முஸ்லிம்களோட வாக்குகளே முஸ்லீம் லீக்குக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, தீவிரமான ஒரு கம்யூனலிசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மதம் சார்ந்த ஒரு அரசியல அ எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதன் பிறகு நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மதக் கலவரங்களாகவே தான் இருந்திருக்கும். சரியா? சோ, அதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னா, "த பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் தீம்ஸ் ஆஃப் மாடர்ன் பாகிஸ்தான் ஃபியூஸ்டு டுகெதர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நவீன பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் மதக் கருத்துக்கள் ஒன்றிணைந்து இருந்தன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ 2மே கரெக்ட் தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த கருத்தியல் அப்படின்னா, கம்யூனலிசம், வகுப்புவாதம், மதம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல், அந்த மாதிரியான விஷயம் தான் நம்மளுடைய இந்தியாவோட ஒற்றுமைக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி அவங்க கேள்வியின் மூலியமா பதிவு பண்றாங்க. அடுத்தது, 1937ஆம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லிம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் நம்ம பார்த்திருந்தோம். 1937 நடந்த தேர்தல்ல காங்கிரஸ்க்கு தான் அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். இஸ்லாமியர்களுடைய வாக்குகளுமே அதிக அளவுல காங்கிரஸ்க்கு தான் பதிவாயிருக்கும். சரிங்களா? அப்ப முஸ்லீம் லீக்குக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.8% தான் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 11 மாகாணங்கள்ல 7 மாகாணங்கள்ல காங்கிரஸ் மெஜாரிட்டில வின் பண்ணியிருப்பாங்க. 8 மாகாணங்கள்ல ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அசாம்ல மட்டும் கொலிஷன் கவர்ன்மெண்ட் இருக்கும். மத்த இடத்துல எல்லாம் அவங்களாவே கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மீதி 3 இடங்கள் தான் நமக்கு முஸ்லீம் லீக் கிட்ட கிடைச்சிருக்கும். சரிங்களா? சோ அதன் பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னா, தீவிரமான ஒரு வகுப்புவாதத்த ஜின்னா அவர்கள் கொண்டு வராரு. சரியா? அடுத்தது, 2 ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அவங்கள "2 ஐஸ் ஆஃப் அ பியூட்டிஃபுல் பிரைட் ஆஃப் இந்தியா" அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? இந்துக்களும் மற்றும் முஸ்லிம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா, சர் சையத் அகமது கான் அவர்கள் தான். ஓகேங்களா? சையத் அகமது கான் அலிகர் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. அலிகர் முகமதின் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லி 1875ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு கல்வி நிறுவனம் தான் இப்ப அலிகர் முஸ்லிம் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசல இருக்கு நமக்கு. சரிங்களா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, "த முஹம்மதியன் அசோசியேஷன், த ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ஆர்கனைசேஷன் இன் பெங்கால் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முகமதிய இயக்கம் பெங்கால்ல எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 1855ஆம் ஆண்டு. யாரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் லத்தீப் அப்படிங்கிற இவருனால தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத் அடுத்தது, எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ எந்த காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலகாபாத் மாநாடு. ஓகேங்களா? அலகாபாத் மாநாடு எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா, 1910ல தான் முகமது அலி ஜின்னா இந்த செப்பரேட் எலக்டோரேட் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? சோ நமக்கு தெரிஞ்சபடி பார்த்தோம்னா, நமக்கு முகமது அலி ஜின்னா பிற்காலத்துல தான் ஒரு பெரிய கம்யூனலிஸ்ட்டா வந்திருப்பார். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அவர் காங்கிரஸ்ல இருந்தப்பல்லாம், இந்த மாதிரி ஹிந்து முஸ்லிம் யூனிட்டிய பத்தி தான் அதிகமா பேசியிருப்பாரு. ஹிந்து முஸ்லிம்க்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பண்ணியிருக்க மாட்டார். சரிங்களா? சோ
இந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். 1910 அலகாபாத் மாநாடு. அலகாபாத் மாநாட்டுல தான் யாரு பிரசிடென்ட்டா இருந்திருப்பாங்க அப்படின்னா, வில்லியம் வெட்டர்பர்ன் அப்படிங்கிறவரு பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ வில்லியம் வெட்டர்பர்ன் இவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சேஃப்டி வால்வ் தியரி அப்படிங்கிறத சொன்ன ஒரு ஆள் தான் நமக்கு வில்லியம் வெட்டர்பர்ன். சரிங்களா? சேஃப்டி வால்வ் தியரினா என்ன அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அத ப்ரொபவுண்ட் பண்ணது தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் வெட்டர்பர்ன். அவர் தான் இந்த மாநாட்டோட தலைவராகவும் இருந்திருப்பார். அடுத்தது அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான் தலைமையின் கீழ் வகுப்புவாதத்தை உருவாக்கியது. அது பாகிஸ்தான் உருவாவதற்கு உறுதுணை செய்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ அலிகர் இயக்கம் அலிகர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பேசிக்கா அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷனை முஸ்லிம் பாப்புலேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது, முஸ்லிம் சொசைட்டில ஒரு ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது பேசிக் அப்ஜெக்டிவா இருந்தாலும், காங்கிரஸ் உருவானதுக்கு பிறகு அலிகர் இயக்கம் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்ததன் மூலியமா அது இந்து முஸ்லிம் பிரச்சனையாகவே மாற ஆரம்பிச்சது. கம்யூனலிசமாகவே மாற ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? சோ அததான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. பாகிஸ்தான் உருவாவதற்கு ஆரம்ப காலத்துல ஒரு அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1% நம்ம அலிகார் இயக்கத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால கூற்று சரி. சர் சையத் அகமது கான் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு பிரிட்டிஷாரை சார்ந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது பிரிட்டிஷார் முஸ்லிம் வகுப்புவாதம் கொண்டு வர முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது சர் சையத் அகமது கான் டிபெண்டட் ஆன் த பிரிட்டிஷ் ஃபார் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிரிட்டிஷ் brought in முஸ்லிம் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அலிகர் இயக்கத்தை ரன் பண்ணணும், வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொண்டு வரணும். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட சப்போர்ட் அப்படிங்கிறது அவர் ரொம்பவே கேட்டிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸோட உருவாக்கத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் மேல ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட சர் சையத் அகமது கான் எடுத்துட்டு வந்திருப்பார். இதனால என்ன ஆகுது, பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க பண்ணக்கூடிய பெஸ்டா பண்ணக்கூடிய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அந்த பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லிம்களுக்கான தனி நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிமாண்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிளேஸ் த டிமாண்ட் ஃபார் அ செப்பரேட் முஸ்லிம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது இக்பால் தான். முகமது இக்பால் 1930 முஸ்லிம் லீகோட அலகாபாத் மாநாட்டுல, ஓகேங்களா, முஸ்லிம் லீகோட அலகாபாத் மாநாட்டுல தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நார்த் வெஸ்ட் இந்தியாவை ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாவே நம்ம கொண்டு வர முடியும், செப்பரேட் கண்ட்ரியாவே கொண்டு வர முடியும், ஏன்னா அவ்வளவு இஸ்லாமியர்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது இக்பால் அவர்கள் தான். அதன் பிறகுதான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நமக்கு ரஹ்மத் அலி வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணியிருப்பாரு. அதன் பிறகுதான் 1937ல பம்பாயில நடந்த முஸ்லிம் லீகோட மாநாட்டுல யார் பேசியிருப்பாங்க அப்படின்னா, வாசிர் ஹாசன் வந்து பேசியிருப்பார். சர் வசீர் ஹாசன் அப்படிங்கிறவரு பேசியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 2 நேஷன் தியரி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? 2 நேஷன் தியரி அப்படிங்கிறத ப்ரொபவுண்ட் பண்ணது யாருன்னா, நம்மளுடைய வாசிர் ஹாசன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த முஸ்லிம் ஸ்டேட் அப்படிங்கறத சொன்னது யாருன்னா முகமது இக்பால். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அப்படிங்கிற பேரை வச்சது யாருன்னா ரஹ்மத் அலி. அதன் பிறகு 2 நேஷன் தியரி அப்படின்னா 1937 சர் வசீர் ஹாசன். இத கூட நமக்கு குரோனாலஜிக்கலா கேட்கலாம் மேபி. சோ அத பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஜின்னா தனது 14 அம்ச திட்டத்தை அறிவித்த நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நேரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது 1928ல வந்திருக்கும். சோ நேரு ரிப்போர்ட்டுக்கு முஸ்லீம் லீகோட ஒரு அபிஷியல் ரிப்ளையா இருந்தது என்ன, அபிஷியலான ஒரு ரிப்ளையா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜின்னாவோட 14 அம்ச திட்டங்கள். அதை எப்ப அவர் அனௌன்ஸ் பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 31 1928ல. சரியா? டேட் முதற்கொண்டு கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, பின்வரும் கூற்றுகளில் இருந்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர் சையத் அகமது கான் த ஃபவுண்டர் ஆஃப் அலிகர் மூவ்மெண்ட் வாஸ் இனிஷியலி சப்போர்ட்டிவ் ஆஃப் த காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பார்த்தோம், சர் சையத் அகமது கான் அவர்கள் இனிஷியலா காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு உருவானதுக்கு அப்புறமே ஒரு காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருப்பாரு. சரியா? அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த பஞ்சாப் ஹிந்து மகாசபா ஃபவுண்டட் இன் 1909 லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஹிந்து கம்யூனல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது சரிதான். பஞ்சாப் ஹிந்து மகாசபா 1909ல லால் சந்த் அவர்களால உருவாக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு ஆல் இந்தியா ஹிந்து கான்ஃபரன்ஸ் ஃபிரோஸ்பூர்ல நடந்திருக்கும். அதுக்கப்புறமா ஹரித்வார்ல வந்து நடத்தியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ ஆனா இனிஷியலா வந்தது என்னன்னா பஞ்சாப் ஹிந்து சபா.
அதுக்கப்புறம் தான் ஹிந்து மகாசபா, அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு. இதெல்லாமே இந்த கம்யூனலிசம் சார்ந்து வரக்கூடிய அமைப்புகளாக இருந்திருக்கும். சரியா? அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, கூற்று 1 தவறு, 2 மட்டும் தான் சரி. சரியா? அடுத்தது, அனைத்திந்திய முஸ்லீம் லீக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இமீடியட் ரிஃபார்ம் ஷுட் பி இன்ட்ரடியூஸ் இன் ஃப்ரான்டியர் ப்ரொவின்சஸ் அண்ட் பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எல்லைப்புற மாகாணங்கள் மற்றும் பலுச்சிஸ்தானில் உடனடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆனா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கோட இனிஷியலான டிமாண்ட்ஸ்ல இது இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? பிற்காலத்துல இந்த பாகிஸ்தான் கோரிக்கைகள்லாம் வரதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தனியா அது பலுச்சிஸ்தான் ஃப்ரண்டியர் ப்ரொவின்ஸ்னா நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏரியாக்கள், இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இமீடியட்டா முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்ட உடனே அதனுடைய டிமாண்டா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா தவறு அது. சரியா? அடுத்தது, முஸ்லிம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவது, டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் சேஃப்கார்ட் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட். இது அவங்களோட அப்ஜெக்டிவ் தான். அடுத்தது, இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் பிற சமூகங்களுக்கு இடையேயான நட்பு உணர்வுகளுக்கு எதிராக நடத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எதிராக நடத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. To promote against friendly feelings between the Muslims and other communities in India to the extent possible. So to promote friendly feelings அப்படின்னு சொல்லி இருந்தா கரெக்ட். இங்க promote against the friendly feelings சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எதிராக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால இது தவறு. 3ன்ற தப்பு அப்படின்னாலே ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆயிரும். 1ங்கிறது தப்புனாலே இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆயிரும். அந்த 2 ஆப்ஷன்ஸும். இப்போ 4th ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி கரெக்டா தான் இருக்கணும். இருந்தாலும் நம்ம படிச்சு பார்த்துறணும். ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லிம்களிடையே ஊக்குவித்தல், டு ப்ரொமோட் அமாங் த இந்தியன் முஸ்லிம்ஸ் ஃபீலிங் ஆஃப் லாயல்டி டுவர்ட்ஸ் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லாயலா இருக்கணும்னு இஸ்லாமியர்களை வலியுறுத்தி இருப்பாங்க முஸ்லீம் லீக். சரியா? அப்ப 2 and 4 அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 3rd ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானதை கேட்டிருக்காங்க. அப்ப அதையும் பார்த்து போட்டுறணும். அடுத்தது, பாகிஸ்தான் அல்லது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ற பெயரை பஞ்சாபை சார்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் சூட்டினார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற பெயரை வச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌத்ரி ரஹ்மத் அலி. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஆக்சுவலி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. சரியா? இது வந்து ஒரு அப்ரிவியேஷன். பி அப்படின்னா பஞ்சாபை சொல்லுவாங்க. ஓகேவா? பி ஃபார் பஞ்சாப், ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், கே ஃபார் காஷ்மீர். அடுத்தது இந்த இஸ்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா? இந்த பலுச்சிஸ்தானோட இஸ்தானை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சிருப்பாரு. அதுதான் பாகிஸ்தான் சொல்லி வச்சிருப்பாரு. அதுதான் பிற்காலத்துல பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? சோ பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர், பலுச்சிஸ்தான் இதோடைய கூட்டு பெயர் தான் பாகிஸ்தான் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது, டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம பார்த்தோம், முஸ்லீம் லீக்கோட அபிஷியல் ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. நேரு ரிப்போர்ட்டுக்கு முஸ்லீம் லீக்கோட அபிஷியல் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஜின்னாவோட 14 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. சோ முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா? அது எங்க அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னா டெல்லியில அறிமுகப்படுத்தியிருப்பாரு. எப்போ அப்படின்னா டிசம்பர் 31, 1928ல. சரியா? சோ இந்த 14 அம்ச கோரிக்கைகளை காங்கிரஸ் வந்து முழுமையா நிராகரிச்சிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் கூட அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. சோ அதனால விரக்தியில இங்க இருந்து லண்டன் கிளம்பி போனவர் திரும்பி வரப்ப ஒரு பியூர் கம்யூனலிஸ்டா வந்திருப்பார். சரிங்களா? அடுத்தது, கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் 22 டிசம்பர் 1939 மீட்பு நாளாக கொண்டாடியது. டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படிங்கிறது 22 டிசம்பர் 1939. கரெக்ட் தான். ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆல் த காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் இன் த ப்ராவின்சஸ் ரிசைன்ட் இன் ப்ரொடெஸ்ட் ஆஃப் வைஸ்ராய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆன் இந்தியா ஜாயினிங் செகண்ட் வேர்ல்ட் வார் வித்வுட் கன்சல்டிங் த காங்கிரஸ். அதாவது இந்தியாவின் வைஸ்ராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவும் 2வது உலகப் போரில் இணைந்ததாக அறிவித்ததனால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பின் வெளிப்பாடாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். இந்தியாவோட பெர்மிஷன் இல்லாம, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பெர்மிஷன் இல்லாம இந்தியா வில் ஜாயின் இன் த செகண்ட் வேர்ல்ட் வார், இந்தியாவும் 2ஆம் உலக போர்ல ஒரு பங்களிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்தியாவுடைய வைஸ்ராயா இருந்தவர் லிண்டில் கவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இதற்கு எதிராக தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம ஆட்கள் எல்லாருமே ரிசைன் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ கூற்றும் சரி, காரணம் அதுக்கான சரியான விளக்கமாக இருக்கு. சோ ஆப்ஷன் சி. சோ அடுத்தது, இந்த பெரிய பேராகிராஃப் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய டீப் மெசேஜ் என்னன்னா, இந்தியாவுல வகுப்புவாதம் அப்படிங்கிறத யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாரி தான். சரிங்களா? முஸ்லீம் லீக், இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங்கம் ஆகியவை பாசிச வகுப்புவாதத்திற்கு காரணமாக இருந்தன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுதான் இதனுடைய சரியான விடை. சரிங்களா? அடுத்தது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, "தி தியரி ஆஃப் பாகிஸ்தான் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை" பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாடை முதலில் கூறியவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முகமது இக்பால் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார். 1930 அலகாபாத் மாநாடு. முஸ்லீம் லீக்கோட அலகாபாத் மாநாட்டுல சொல்லியிருப்பார். அடுத்தது, எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1947ஆம் ஆண்டை கருப்பு தினமாக அறிவித்தது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிந்து மகாசபா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜூலை 3, 1947 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் பெற்றவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1916 லக்னோ பேக்டுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சரோஜினி நாயுடு ஜின்னாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அம்பாசிடர் ஆஃப் இந்து முஸ்லிம் யூனிட்டி அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்தது, அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது 1906ஆம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாக்கா, இப்ப பங்களாதேஷோட கேபிட்டலா இருக்கக்கூடிய டாக்கா அப்படிங்கிற பகுதியில தான் நமக்கு முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, சலீமுல்லா கான் அப்படிங்கிறவர். சரிங்களா? நவாப் சலீமுல்லா கான் ஆஃப் டாக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் தான் முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தவர். சரிங்களா? அடுத்தது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? எந்த ஆண்டு சட்டம் இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது? 1909ல தான். அதாவது முஸ்லீம் லீக் 1906ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1909லயே வந்து அவங்களுக்கு அந்த தனி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். யார் வழங்கியிருப்பாங்க அப்படின்னா, மின்டோ அவர்கள் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் என்னன்னு சொல்றோம்? ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, "தி செப்பரேட் எலக்டோரேட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் ஆக்ட் ஆஃப் 1909." அடுத்தது, "இந்திய பிரிவினையின் பெரும் சோகம்" என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.எஸ். சர்மா அவர்கள். அடுத்தது, "சாரே ஜஹான் சே அச்சா" அப்படிங்கிற இந்த பேட்ரியாட்டிக் சாங் எழுதினது யாருன்னா, முகமது இக்பால். சரியா? அடுத்தது, அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லிம் லீகின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காந்திஜி அக்செப்டட் த டிமாண்ட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். காந்திஜியும் ஒரு கட்டத்துல அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஓகேவா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைல் அப்சர்விங் டைரக்ட் ஆக்ஷன் டே பை முஸ்லிம் லீக் த ரியட்டிங் அண்ட் கில்லிங் தட் டுக் பிளேஸ் இன் கல்கத்தா லெட் டு எ டெரிபிள் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் 16, 1946ல முஸ்லீம் லீக் வந்து அனுசரிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த தினத்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடங்கள்ல குறிப்பா கல்கத்தாவுல அதிகமான அந்த மத கலவரங்கள் வந்திருக்கும். நிறைய மக்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதன் பிறகு காந்திஜியோட முடிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இதற்கு மேல இந்தியாவும், பாகிஸ்தானும் ஒன்றாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இந்திய தலைவர்கள் மத்தியிலும் கிரியேட் ஆயிருக்கும். சரியா? ஸோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ வேவல் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், சிம்லா மாநாடு. ஸோ ஃபர்ஸ்ட் வேவல் பிளான் தான் வரும். ஓகேங்களா? வேவல் பிளான டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் சிம்லா மாநாடு வந்து போட்டிருப்பாங்க. அப்போ 1, 2ன்னு ஆரம்பிக்கணும். அடுத்தது கேபினட் மிஷன் பிளான் வந்திருக்கும். அடுத்தது தான் மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ 1, 2, 3 சாரி வேவல் பிளான், சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னா 1, 4, 3, 2 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? 1க்கு அப்புறம் தான் 4 வரணுங்கிறத கண்டுபிடிச்சாலே போட்டுடலாம். நெக்ஸ்ட், 1946ல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமின்றி ஓர் இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று யார் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பெங்கால்ல இருந்த ஒரு ஃபேமஸ் முஸ்லீம் லீக் லீடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்ராவாடி. ஓகேங்களா? அவர் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். பெங்கால் முஸ்லீம் லீக்கோட தலைவரா இருந்தது தான் சுக்ராவாடி. இந்த மாதிரி நீங்க காங்கிரஸ் கிட்ட பவர குடுத்தீங்க அப்படின்னா, பெங்கால்ல நாங்க தனி ஆட்சி அரசாங்கத்த உருவாக்குவோம் அப்படிங்கிறத மிரட்டி இருப்பார். சரியா? அடுத்தது, இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிவினையை காங்கிரஸ் ஆதரித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. த காங்கிரஸ் அக்செப்டட் த பார்ட்டிஷன், ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி தான் தமிழ்ல வந்திருக்கணும். பட் ஸ்டில் டிஎன்பிசி அப்படிதான் கொடுத்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ்
பார்ட்டிஷன் வந்து ஒத்துக்கிட்டாங்க. கரெக்ட் தான். வேற வழியே இல்லாம ஒத்துக்குவாங்க. அடுத்தது மவுண்ட் பேட்டன் புட் ஹிஸ் பிளான் ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஆன் ஜூன் 2, 1947. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனா நம்ம ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இருந்தாலும் ஜூன் 2 அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி ஒரு கரெக்டா கொடுத்திருக்காங்க. அதனால அந்த ஆன்சர் கீயை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா த ஆக்ட் ஆஃப் 1947 ப்ரொவைடட் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ட் டொமினியன்ஸ், அதாவது 2 சுதந்திர நாடுகளை உருவாக்கியது. அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் சாவரின் கண்ட்ரி, அதே மாதிரி பாகிஸ்தான் அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் சாவரின் கண்ட்ரியை உருவாக்கி இருப்பாங்க. ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நேரு சைன்ட் டெல்லி பேக்ட் வித் லிக்கத் அலி கான் ஆன் வாட் டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டேட்ல கையெழுத்தாச்சு அப்படின்னா ஏப்ரல் 8, 1950 இந்த டெல்லி பேக்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாட்டிலேயே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது 1940 மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை எந்த அமர்வில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாகூர் அமர்வுல தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கும். எந்த டேட்ல அப்படின்னா மார்ச் 23, 1940. இந்த டேட்டை கூட அடிக்கடி கேட்பாங்க. சரியா? அடுத்தது 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது ஏனெனில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வை பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இரு தேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2 நேஷன் தியரி வாஸ் தென் அக்செப்டபிள் டு தெம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த கலவரத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவும் 2 நேஷன் தியரியை அக்செப்ட் பண்ணாம காங்கிரஸ்னால இருக்க முடியல. அதுதான். அடுத்தது பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியற்று இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இட் வாஸ் இம்போஸ்ட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ப்லெஸ் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுமே இந்த 2 நேஷன் தியரியை வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வேற வழியே இல்ல, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ்னாலையும் முஸ்லீம் லீக்கோட ஒரு ஆதரவு இல்லாம 2 நேஷன் தியரியை அப்போஸ் பண்ண முடியல. சரிங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல கரெக்ட். அடுத்தது தே வாண்டட் டு அவாய்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்யூனல் ரயட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். மூணுமே கரெக்ட் தான். 4th ஒன் ஆல் த அபவ் ரீசன் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட். சரியா? 1933ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லிம் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1933 அப்படின்னா ரஹ்மத் அலி, 1930 அப்படின்னா நமக்கு வந்து முகமது இக்பால், 1937 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா வசீர் ஹாசன் அவர்கள். சரியா? அடுத்தது பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு நமக்கு வந்து லாகூர் மாநாடு. சரிங்களா? அடுத்தது The Pakistan resolution was passed by All India Muslim League at its Lahore session on அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 23, 1940 ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார் அப்படின்னா சலீமுல்லா கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். குவாஜா சலீமுல்லா. சரியா? அடுத்தது இந்தியாவில் வகுப்புவாதத்திற்கு பின்வருவனவற்றுள் எது முதன்மை காரணமாக அமைந்தது? சோ வகுப்புவாதம் அப்படிங்கிறதுக்கு வர்றது காரணம் பிரிட்டிஷோடைய அந்த பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறதா, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அதனுடைய ஒரு விளைவு தான் பாத்தீங்கன்னா பெங்கால் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது. மத்த மதம் சார்ந்த அமைப்புகள் கட்சிகள் உருவாகிறதுக்கு பிரிட்டிஷாருடைய ஆதரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு பிரதான காரணம். இருந்தாலும் முதன்மை காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது தான். அதற்கு கீழே தான் அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணாங்க. அந்த பாலிசிக்கு கீழே அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம். அடுத்தது The term Pakistan was coined by ரஹ்மத் அலி. அது என்ன பெயர் காரணம் அப்படிங்கறதையும் நம்ம இதற்கு முன்னாடி பார்த்திருந்தோம். அடுத்தது பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம், காதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ, அமெரிக்கா. சரிங்களா? 1913 சுந்தர்லால் பகுக்னா அப்படிங்கிறவர் தான் இந்த பார்ட்டியை உருவாக்கி இருப்பார். சரியா? லாலா ஹர்தயால் உருவாக்கி இருப்பார். சுந்தர்லால் பகுக்னா பிரசிடென்டா வந்து இருந்திருப்பார். அடுத்தது காதர் கட்சியை லாலா ஹர்தயால் 1913 எந்த நாட்டில் துவங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோ இன் அமெரிக்கா. சரியா? அடுத்தது அபினவ் பாரத சங்கம் தோற்றுவித்தவர் யார்? அபினவ் பாரத் சொசைட்டி, இந்த அமைப்புக்கு வந்து பேரு பாத்தீங்கன்னா மித்ரா மேளா அப்படிங்கிறது. சரிங்களா?
மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். சரியா? மித்ரா மேளா அப்படிங்கிற அமைப்பாக 1899ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கும். அந்த அமைப்புக்கு அபினவ் பாரத் சொசைட்டி அப்படின்னு சொல்லி 1904ல பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. யாரு தொடங்கியிருப்பாங்கன்னா, சாவர்கர் சகோதரர்கள் தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ வி.டி. சாவர்கர், கணேஷ் தாமோதர் சாவர்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து. அடுத்தது வி.டி. சவார்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அபிநய பாரதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது. ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஓகேங்களா? ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராக வர்றதுதான் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. புரட்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராக வர்றதுதான். இப்ப புரட்சி அப்படிங்கிறது புதிய கொள்கைகள், புதியனவற்றை ஏற்றுக்கொள்கிறது தான் அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். சரியா? புரட்சி அப்படின்னா புதியனவற்றை கொண்டு வரணும். அத சொசைட்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். சரியா? ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா மேட்ச். சிட்டகாங் ஆர்ம்டு ரைட். சிட்டகாங் அப்படின்னா சூர்யா சென், கல்பனா தத் அவங்கலாம் வருவாங்க. கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம 11 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா எம்.என். ராய், சிங்காரவேலர் அவர்கள் எல்லாருக்குமே வழக்கு போடப்பட்டிருக்கும் 1924. லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் பகத்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நம்ம. சரிங்களா? செகண்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் 1930. அடுத்தது மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் 1929. எப்ப வந்திருக்கும்? பெஞ்சமின் பிராட்லி, லெஸ்டர் ஹுட்சிங்சன், அடுத்தது பாத்தீங்கன்னா பேன் பேட்லி அப்படிங்கிறவரும் ஒருத்தர் வருவாரு. பிலிப் ஸ்பிராட் அப்படிங்கிறவர் வருவார். ஓகேங்களா? பிலிப் ஸ்பிராட். அடுத்ததா பெஞ்சமின் பிராட்லி அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்கூல் புக்ல பேன் பிராட்லி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது லெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார். லெஸ்டர் ஹட்சின்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார். இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஃபேமஸா பாத்தீங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ரொமைன் ரோலாண்ட் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த மீரட் கான்ஸ்பிரசி கேஸுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ 3142 அப்படிங்கிறதா சரி. அடுத்தது 43. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார்? ஐரிஷ் ரெவல்யூஷனரிஸோட தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னு ஐரிஷ்னு பார்த்தோன்னே அன்னி பெசன்ட்னு போட்டக்கூடாது. இந்த கேள்விக்கு சரியான விடை மார்கரெட் நோபல். அவங்க தான் ஐரிஷ்லயும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அயர்லாந்து அப்படிங்கிற நாட்டிலையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஐரிஷ் ரிபப்ளிகன் ஆர்மி அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கறதே உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஐரிஷ் காரவங்களும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான நபர் யாருன்னா மார்கரெட் நோபல். சரியா? சோ அவங்களுக்கு தான் அந்த லிங்க்ஸ் இருந்திருக்கும். அடுத்தது முதலாவது உலகப் போரின் போது ஜெர்மனியில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர்? முதலாவது உலகப் போர் அப்படிங்கிறது 1914 முதல் 18 வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? சோ எந்த அமைப்பு உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கறதா கேள்வி. ஓகேங்களா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அப்படிங்கறத உருவாக்கியிருப்பாங்க. இந்திய சுதந்திர குழு. சரிங்களா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி. இல்ல கமிட்டி ஆஃப் நேஷனலிஸ்ட்னு வந்தா அது தப்பு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அப்படிங்கறதா கரெக்ட். சரியா? அடுத்தது 46. எந்த புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்வகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருப்பாங்க. 1925 கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ். கக்கோரி அப்படிங்கிற பகுதியில ஒரு ட்ரெயினை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொள்ளையடிச்சிருப்பாங்க. லூட்டிங் ஆஃப் ட்ரெயின். அதுதான் வந்து இந்த கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு. ஓகேங்களா? சோ நமக்கு கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிறத 1965ல நடந்திருக்கும். சோ இந்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா நமக்கு எங்க நடந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிறது கக்கோரி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா? சோ அதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். மத்தபடி சிட்டகாங் ஆர்மரி ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சூரிய சென், கல்பனா தத் அவர்கள் வருவாங்க. லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ல பகத்சிங், பக்த் கேஸ்வர் தத் இவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க 2 பேரும் தான் இந்த சென்ட்ரல் அசம்பிளி ஹால்ல பாம் த்ரோ பண்ணிருப்பாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 46 அமைப்புகள் அதை உருவாக்குறவங்க. அனுசீலன் சமிதி. அனுசீலன் சமிதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜத்தீந்திரநாத் பானர்ஜி, பரிந்த் குமார் கோஷ், அது மட்டும் இல்லாம பிரமோதநாத் மித்ரா அப்படிங்கிற ஒருத்தரும் உருவாக்கி இருப்பாங்க. அதுல பிரமோதநாத் மித்ரா பெயரை மட்டும் கொடுத்திருக்காங்க. பிரமோதா மித்தர் அப்படின்னு சொல்லி. சரியா? சோ பிரமாதநாத் மித்தர் அப்படிங்கறது அவரோட பேரு. ஆனா இங்க பிரமோதநாத் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரமோதா மித்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். டாக்கா அனுசீலன் சமிதி புலின் பிகாரி தாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார் இல்லையா? புலின் பிகாரி தாஸ் அப்படின்னு சொல்லி வருவாரு. அவர் தான் டாக்கா அனுசீலன் சமிட்டியை உருவாக்கி இருப்பாங்க. சோ செகண்ட் ஒன் தப்பு. அஞ்சுமான் இ முஹிபான் இ வதன் அப்படிங்கிறது பகத்சிங்குடைய
கசினா மாமாவா இருந்தவரு அஜித் சிங் அவரு உருவாக்கியிருப்பார். சரியா? இப்ப 3 ஒண்ணு தப்பா தான் இருக்கு. இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படிங்கிறது ஜெனரல் மோகன் சிங், இல்ல ராஷ் பிகாரி போஸ், இல்ல சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்தா அது கரெக்ட். சரிங்களா? ஸோ 1 அண்ட் 4 மட்டும் தான் இங்க கரெக்ட்டா இருக்கு. சரியான பொருத்தங்கள் அப்படின்னா 1 அண்ட் 4 மட்டும் தான். ஸோ 1 அண்ட் 4 அப்படிங்கிறப்ப இங்க அந்த ஆப்ஷனும் இல்ல. நமக்கு 4த் ஒன் புலின் தாஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதனால அதுவும் தப்பு. ஸோ மிஸ்டேக் பண்ணிற வேண்டாம். சரியா? நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்க மிஸ்டேக் பண்ணிற வேண்டாம். சரியா? அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கிரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மித்ரா மேளா அப்படிங்கிறது 1899, அனுசீலன் சமிதி 1902, இந்தியா ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது ஆ, ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவர் லண்டன்ல ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஓகேங்களா? ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா எங்க ஆரம்பிச்சிருப்பார்னா லண்டன்ல வந்து ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? லண்டன். எப்பன்னா 1905ல. ஹிந்துஸ்தான் காதர் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. காதர் பார்ட்டி தான் சொல்றாங்க. காதர் கட்சி 1913. அப்ப 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது ராங் மேட்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. வி.டி. சாவர்கர், அபினவ் பாரத் சரிதான். லாலா ஹர்தயால், கதர் கட்சி அப்படிங்கிறது சரிதான். கான் அப்துல் காஃபர் கான் அப்படிங்கிறது அல் ஹிலால் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவருக்கு வந்து குதாய் கித்மத்கர் அப்படிங்கிறது வரணும் இல்லையா? குதாய் கித்மத்கர், செஞ்சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லையா? ரைட். அல் ஹிலால் அப்படிங்கிறது யாருக்கு வரும்? ஆசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அல் ஹிலால், அல் பலாக் இந்த மாதிரியான பத்திரிகைகளை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? டர்ஜுமான் குரான் அப்படிங்கிறது இவர் தான் எழுதியிருப்பாரு. டர்ஜுமான் குரான். தஸ்கீரா அப்படிங்கிறத இவர் தான் எழுதியிருப்பாரு. ஜேர்னல். இதெல்லாமே மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துக்கு வரும். இப்ப இங்கேயே தப்பா குடுத்திருக்காங்க. பாரத மாதா சங்கம் வாஞ்சிநாதன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பாரத மாதா அசோசியேஷன்னா வாஞ்சிநாதன் அதோட தொடர்பு படுத்தி வரவர் தான். சரிங்களா? அப்படி பார்க்கிறப்ப இங்க தவறாக பொருந்ததை வந்து கேட்டிருக்காங்க. ஆனா ஆப்ஷன்ல வந்து டிஎன்பிஎஸ்சி ஏ ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. 1, 2, 4 அப்படின்னு சொல்லி. அப்ப மேபி கேள்விய அவங்க தப்பா கேட்டிருக்கலாம். சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் சரியான விடைகள நீங்க தெரிஞ்சுக்கங்க. யார் யாருக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறது. ஓகேவா? கான் அப்துல் காஃபர் கான் அப்படின்னா குதாய் கித்மத்கர்ன்னு வந்தா மட்டும் தான் கரெக்ட். மீதி எல்லாமே தப்பு. சரியா? அடுத்தது. பின்வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விநாயக் தாமோதர் சவார்கர். சரிங்களா? 1899ல மித்ரா மேளா அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அது 1904ல நமக்கு அபினவ் பாரத் சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது இறுதிக்கட்ட போராட்டம். 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் யாருக்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ மவுண்ட் பேட்டன் யாருக்கு பதிலாக வந்திருப்பார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லின்லித்கவுக்கு அப்புறமா வேவலுக்கு அப்புறமா மவுண்ட் பேட்டன் வந்திருப்பார். சரிங்களா? சோ வேவலுக்கு பதிலாக தான் வந்திருப்பார். அடுத்தது கான் அப்துல் காஃபர் கான் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கான் அப்துல் காஃபர் கான் அப்படின்னா நம்ம ரெட் ஷர்ட் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். சோ ரெட் ஷர்ட். இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறது இந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் வழக்கு எங்க நடந்திருக்கும்னா ரெட் ஃபோர்ட்ல தான் நடந்திருக்கும். அதனாலதான் இங்க ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறத மேட்ச் பண்றோம். அடுத்தது ஆகஸ்ட் ஆஃபர்ல டொமினியன் அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் ஆஃபர் பை லின்லித்கவ் 1940. இதுக்கு ரெஸ்பான்ஸா தான் நம்ம இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்போம். அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது பர்தோலி சத்தியாகிரகா 1928. சரிங்களா? இப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 4, 1, 2, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 18 முதல் 23 பிப்ரவரி வரை 1946ல் இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்திய கடற்படை கழகம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு பம்பாயில தான் நடந்திருக்கும். பம்பாயில தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? பம்பாயில ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் கராச்சி, மத்த போர்க்கப்பல்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்திலுமே வந்து இந்த ஒரு ரிவோல்ட் அப்படிங்கிறது பரவி இருக்கும். சரியா? சோ இதுல நமக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த ராயல் இந்தியன் நேவி அப்படிங்கிற இந்த ஒரு கலவரத்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு மிகவும் உதவி புரிந்த ஒரு இந்திய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள். சரிங்களா? வல்லபாய் பட்டேல் தான் இந்த ஒரு கலவரத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்தது 14 ஆகஸ்ட் 1947 துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்ற கூற்றை கூறியவர். ஓகேங்களா? 14th ஆகஸ்ட் வாஸ் அ டே ஆஃப் சாரோ அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆச்சாரிய கிருப்லானி. ஏன் இவங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்க தான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்ப காங்கிரஸ் பிரசிடென்டா இருந்தது. சரிங்களா? இந்தியா
இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்ப காங்கிரஸ் பிரசிடென்ட்டா இருந்தது யாருன்னா, ஆச்சார்ய கிருப்லானி. அத வச்சே நம்ம போட்டுறலாம். சரியா? அடுத்தது. இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார்? ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல சொன்னது யாருன்னா, பிரைம் மினிஸ்டர் அட்லி. எந்த கட்சியைச் சேர்ந்தவர்னா, லேபர் பார்ட்டியைச் சேர்ந்தவர். ஓகேங்களா? வின்ஸ்டன் சர்ச்சில் அப்பதான் 2வது வேர்ல்டு வார்ல இங்கிலாந்த ஜெயிக்க வச்சிருப்பாரு. ஆனா, அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, போர்ல ஜெயிக்க வச்ச வின்ஸ்டன் சர்ச்சில பிரிட்டிஷ் மக்கள் தோற்கடிச்சிருப்பாங்க. சரிங்களா? கிளெமெண்ட் அட்லி தான் பிரைம் மினிஸ்டரா வந்திருப்பாரு. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் நடந்த தேர்தல்ல மறுபடியும் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெயிச்சிருப்பாரு. சரிங்களா? அப்புறம் தான் பதவியில இருக்கப்ப இறந்து போயிருவாரு. ரைட். அடுத்தது. த இண்டிபெண்டன்ட் இந்தியா அடாப்டட் சத்தியமேவ ஜெயவதே அஸ் இட்ஸ் நேஷனல் மோட்டோ. ஓகேங்களா? சத்தியமேவ ஜெயவதே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேஷனல் மோட்டோவா இருக்கு. முண்டக உபனிஷாத் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முண்டக உபனிஷத் அப்படிங்கிறதுல இருந்து. அடுத்தது 56 ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எப்பனா 22 டிசம்பர் 1939 டே ஆஃப் டெலிவரன்ஸ் அதுதான். நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா 1927 குவிட் இந்தியா ரெசல்யூஷன் 1942 ப்ராவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிறது சுபாஷ் சந்திர போஸ் அக்டோபர் 21 சரிங்களா? அக்டோபர் 21 1943ல சிங்கப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? அததான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ 1943 4321 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது. சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் ரெப்ரசன்டட் வார் கேபினெட் ஆஃப் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் இந்த ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர். சரியா? அடுத்தது. பின்வருவனவற்றில் எது பொருத்தமற்றதாக உள்ளது? கிரிப்ஸ் குழு 1942 கரெக்ட். பாகிஸ்தான் தீர்மானம் 23 மார்ச் 1940 கரெக்ட். காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5 1931 கரெக்ட். இதை தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் நேத்து. டெல்லி ஒப்பந்தம், டெல்லி உடன்படிக்கை, டெல்லி பேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு பார்த்தோம். நேரு அறிக்கை அப்படிங்கறதா தப்பா இருக்கு. 1928ன்னு வந்திருக்கணும். சரியா? அடுத்தது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எப்ப நடைமுறைக்கு எப்ப இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜூலை 1947ல வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட்ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. சரியா? அடுத்தது. 1947ல் முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள் தாக்கல் செஞ்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பெத்திக் லாரன்ஸ், ஏ.வி. அலெக்சாண்டர், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ் அவர்கள் தான். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் அதான். கேபினெட் மிஷனோட ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெத்திக் லாரன்ஸ். சரியா? நெக்ஸ்ட். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு 1942, சிம்லா ஒப்பந்தம் 1945, பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24. ஓகேவா? அமைச்சரவை குழு கேபினெட் மிஷன் அதான் கொடுத்திருக்காங்க. கேபினெட் மிஷன் 1946. ஸோ 3, 1, 2, 4. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யார்? எந்த வைஸ்ராய் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவல். ஓகேங்களா? வேவல் பிரபு. வேவல் பிளானுக்கு அப்புறம் வேவல் பிளானை டிஸ்கஸ் பண்றதுக்காக சிம்லால மாநாடு போட்டிருப்பார். சரிங்களா? சோ சிம்லா கான்ஃபரன்ஸ். அடுத்தது. க்ரோ மோர் ஃபுட் கேம்பெயின் அப்படிங்கிறது 1942ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை பத்தின அப்ஜெக்டிவ்ஸை கேட்டிருக்காங்க. 1942ல் தொடங்கப்பட்ட பசுமை பிரச்சாரத்தின் நோக்கம் என்ன? எதுக்காக முதல்ல 1942ல பசுமை பிரச்சாரம் தொடங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்கால்ல கடுமையான ஒரு வறட்சி, ஃபெமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபெமைன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். நிறைய மக்கள் பட்டினியால இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம்ல 2ஆம் உலகப் போர் ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு காலகட்டம். வின்ஸ்டன் சர்ச்சில் தான் அப்ப பிரதமராக இருந்திருப்பார். அவருமே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியாவுக்கு உணவு தானியங்கள திருப்பி விடுறதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்ட வின்ஸ்டன் சர்ச்சில் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அதனால இந்தியால இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுல அந்த பசுமை பிரச்சாரம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி பார்க்கிறப்ப நமக்கு டு இன்கிரீஸ் த ஏரியா ஆஃப் லேண்ட் கிராப்ட் அண்ட் த இன்கிரீஸ் இன் ஈல்ட் பெர் யூனிட் ஆஃப் ஏரியா அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட். மத்த 2 பாயிண்ட்டையும் அவங்க ப்ரோமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது. அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரஸ்ஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவ்யூவின் ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னா 2 பத்திரிகை. ஒன்னு ஹிந்துஸ்தான் ரிவ்யூ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாட்னாக்காரர். சரிங்களா? சோ பாட்னால சர்ச் லைட் அப்படிங்கிற ஒரு நாளிதழையும் நடத்தியிருப்பார். சரிங்களா? சர்ச் லைட் அப்படிங்கிற மேகசின். சரியா? சோ ஒரு சர்ச் லைட் அப்படின்னு வந்தாலும் சச்சிதானந்த சின்ஹா தான். ஹிந்துஸ்தான் ரிவ்யூன்னு கேட்கிறப்ப எடிட்டரா இருந்திருப்பார் அதுல. அடுத்தது. காம்ரேட் அப்படிங்கிற பத்திரிகை யாரோடதுன்னா மௌலானா முகமது அலி அவர்களுடையது. பாரத மாதா பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
சூஃபி அம்பா பிரசாத். பாரத மாதா பத்திரிகை அப்படின்னு கேட்டா அம்பா பிரசாத் அவர்கள் தான் வருவாரு. அடுத்தது சம்பத் கௌமுதி அப்படின்னா நமக்கு தெரியும் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அடுத்ததா அம்ரித் பஜார் பத்திரிகா எப்போது ஆங்கில செய்தித்தாளாக மாறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1878. இந்த பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1868ல சிசிர் குமார் கோஸ் அவர்களால தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா தான் இது இங்கிலீஷ்ல மாத்துனது 1878ல. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் நமக்கு தெரிஞ்சதுதான் அன்னி பெசன்ட் அம்மையார். கேசரி மராத்தா திலகரோடையது. இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறது மகாத்மா காந்தியோடது. இந்து பிரகாஷ் அப்படிங்கிறது கோபால் ஹரி தேஷ்முக் அவர்களுடையது. இப்ப இது ரெண்டும் தப்பா இருக்கு. கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கு. காந்திஜி அவர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஒப்பீனியன், நவ்ஜீவன், ஹரிஜன் 3 பத்திரிகை வரும். ஓகேங்களா? வரிசையா இதுதான். 1, 2 அடுத்தது 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிஜன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆ 72 ஈஸ்வர் சந்திர குப்தாஸ் ரிமார்க்கபிள் ஜர்னல் வாஸ் த ட்ரெய்னிங் கிரவுண்ட் ஆஃப் மெனி டிஸ்டிங்யூஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஈஸ்வர் சந்திர குப்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சம்வாத் பிரபாகர் அப்படின்னு சொல்லி வரணும். இதே ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வித்யாசாகர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நமக்கு சோம் பிரகாஷ் அப்படிங்கிற பத்திரிகை வரணும். ஓகேவா? சோம் பிரகாஷ் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர குப்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சம்வாத் பிரபாகர் அப்படிங்கிறது வரணும். சரியா? அடுத்தது ஹூ அமாங் த ஃபாலோயிங் த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் இந்தியா. ஓகேங்களா? ஹூ அமாங் த ஃபாலோயிங் பப்ளிஷ்ட் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். சரியா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. என்ன பத்திரிகை அப்படின்னா 1780ல பெங்கால் கெசட் அப்படிங்கிற பத்திரிகையை கொண்டு வந்திருப்பார். இந்தியாவுடைய முதல் ஆங்கில செய்தித்தாளாக இருந்திருக்கும். சரியா? பெங்கால் கெசட். அடுத்தது நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நியூ இந்தியா அப்படின்னா நம்ம அன்னி பெசன்ட் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். நியூ இந்தியா அப்படிங்கிறது பிபின் சந்திர பாலுக்கும் ரிலேட் ஆகி வரும். சரியா? அடுத்தது பீப்பிள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஏஓ ஹியூம். இதுவே பீப்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நமக்கு லாலா லஜ்பத் ராய் வரும். ஓகேங்களா? இவரு சர்வன்ட் ஆஃப் பீப்பிள் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தார். இல்லையா? நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. சர்வன்ட் ஆஃப் பீப்பிள் சொசைட்டியோட ஒரு பத்திரிகை தான் பீப்பிள் அப்படிங்கிறது. சரியா? இதே பீப்பிள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா ஏஓ ஹியூம். வந்தே மாதரம் அப்படிங்கிறது நமக்கு லாலா லஜ்பத் ராய் வரும். அடுத்தது ரஸ்த் கோஃப்தார் அப்படிங்கிறது அ ரஸ்த் கோஃப்தார் அப்படிங்கிறது தாதாபாய் நௌரோஜி. சரியா? 2413. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பால கங்காதர் திலக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேசரி அண்ட் மராத்தா 2 பத்திரிகைகள் வரும். தாதாபாய் நௌரோஜினா வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ரஸ்த் கோஃப்தார் அப்படிங்கிறது வரும். மெக்காலே அப்படின்னாலே மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் 1835ல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். சரிங்களா? 314 வில்லியம் டிக்பை அப்படின்னா மெட்ராஸ் டைம் பத்திரிகையை உருவாக்குனவர். சரியா? ஸோ 3142 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. அப்ப அடுத்த எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, வில்லியம் டிக்பைனா என்ன பத்திரிகை ஆரம்பிச்சாரு அப்படி கேட்பாங்க. ஸோ இத நம்ம இப்படிதான் டீகோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். சரியா? மேட்ச்ங்கிறப்ப நம்பர மட்டும் பார்க்காம மனப்பாடம் பண்ணிறணும் மேட்ச் எல்லாம். அடுத்தது கரெக்ட் பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாராயண் அப்படிங்கிற இந்த பத்திரிகைய தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்தது அப்யுதாயா அப்படிங்கிறது மதன் மோகன் மாளவியாவுடைய பத்திரிகை. சரிங்களா? இது 2ம் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அன்ஹாப்பி இந்தியா அப்படிங்கிறது லாலா லஜ்பத் ராய். காமன்வெல்த் அப்படிங்கிறது அன்னி பெசன்ட். ஸோ இது 2ம் தப்பு. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 4 கரெக்ட். அடுத்தது சர்ச் லைட் அப்படிங்கிற பத்திரிகைய யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் ஆரம்பிச்சிருப்பார். எஸ்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி வரும். சச்சிதானந்த சின்ஹா சர்ச் லைட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். எங்கன்னா பாட்னால ஆரம்பிச்சிருப்பார். ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சிங். அஜித் சிங் அப்படிங்கிறவரு பாரத மாதா சொசைட்டி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். சிராஜுதீன் அகமது அப்படிங்கிறவர் ஒரு ஜமீன்தார். பிரம்மோபந்த்யாய் அப்படிங்கிறது சந்தியா அப்படிங்கிற பத்திரிகை. அரபிந்தோ கோஷ் வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்தே மாதரம், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு வரும். லாலா லஜ்பத் ராய், அரவிந்தோ கோஷ் இந்த மாரி நெறைய பேருக்கு வரும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வருவார். அவர் தான் அந்த டெர்ம கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 4123 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ நம்ம இதுல ஒரு 78 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ.